Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போ நம்ம நல்லபடியா மார்வல் வந்து நம்ம Thunderbolts மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. and in case இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, உள்ள என்ன கான்செப்டா இருக்க போகுது, எப்படி ப்ரோ அவங்க சொன்ன ஹைப்புக்கெல்லாம் மேட்ச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அப்படியே ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒரு பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருந்திருக்கு. நான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுருந்தேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்தாங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரியோட கேரக்டர் தான் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, கான்செப்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இவங்களை நம்ம தண்டர்போல்ட்ஸோட டைட்டில் வந்து இவங்களா ஒரு வச்ச டைட்டில். பட் படத்தோட கடைசியில் இவங்களுக்கு ஒரு புது நேமை தந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே, மூவியில் அத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாம் எங்கேருந்து ப்ரோ நான் பார்க்குறேன்னா, நீங்கள் இது முன்னாடி பார்த்த நம்ம மார்வல் மூவிஸில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கங்கே லேசாக காமிச்சு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எலியனாவோட கேரக்டர்லாம் நம்ம பிளாக் விடோ மூவிலேருந்து அங்கே தான் நம்ம ரெட் கார்டியனோட கேரக்டர், அண்ட் நம்ம ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பில் பார்த்தா கோஸ்டோட கேரக்டர், இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து ஃபைனலி இவங்களை வச்சு ஒரு டீமே ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து படம் போயிருக்கு. பட் படம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி லைக் அதை ஓகே எல்லாம் நல்லபடியாக இருந்தது. சில இடத்துலலாம் நம்மளை பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க மார்வல். ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் டாஸ்க் மாஸ்டர்னு கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா பாவம்யா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பை த வே, சென்ட்ரி யார் ப்ரோ அண்டு இந்த பாப் கேரக்டர் எப்படி கொண்டு வந்தாங்க அதை பற்றி வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல மாட்டாங்க. லைஸாக அந்த கிளான்ஸ் வைஸ் அங்கங்கே மென்ஷன் வேணால் பண்ணிடலாம். பட் அவர் பவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பியூர் அல்டிமேட். அந்த பவர் செக்மெண்ட்டில் ஒரு கிளாஷ் ஆட்டம் நடக்கும், எல்லா கேரக்டர்ஸ் வர்சஸ் நம்ம சென்ட்ரியோட ஃபைட் செக்மெண்ட்டுன்னு. அண்டு படத்தில் அது ஒரே ஒரு செக்மெண்ட் தான் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஹைலைட்டாகவும் வந்தது. ப்ளஸ் அட் த சேம் டைம் அந்த சீன் ஃபுல்லாக பார்க்கும்போது இது எங்கேயோ நான் பார்த்துருக்க லெவலான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்டிஸ் லீக் மூவி, அதாவது நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய இடத்துல நீங்கள் அதை சிம்பிளராக ஃபீல் பண்ணலாம். பட் அது விஷுவல்ஸ் வேறு. பட் இந்த படத்தில் அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பவர் அண்ட் அதனால தான் நானும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நம்ம சென்ட்ரி வந்து நம்ம மார்வலோட சூப்பர்மேன் லெவலான ஒரு கேரக்டர்னு அடிக்கடி நானும் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலான அந்த ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் வேணால் இருக்கும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கொண்டு வரல. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா படத்தோட கடைசியில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் படத்துலேயே நல்ல ஒரு ஹைலைட்டான செக்மெண்ட்டாகவே இருந்திருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோட வந்து ஒரு டியூலான கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஒன்று இன்னோசென்ட்டாகவும் கொஞ்சம் இப்போ தான் வந்து லேர்னிங் ஸ்டேஜ் மாதிரி, இன்னொரு வந்து டோட்டலாக வந்து ஒரு டார்க்கர் வெர்ஷன் ஆன ஒரு கேரக்டர், அதை தான் வாய்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப்படி தான் வந்து க்ளோஸே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சைடில் நம்ம ஹீரோஸ் இருக்காங்களே, நம்ம தண்டர்போல்ட்ஸோட ஹீரோஸ், அவங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குயா. அவங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறதுலே படத்தில் மெயின் வில்லனான கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு கெஸ்ட்டில் தான் இருந்தேன், இது நல்ல கேரக்டர் மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி படத்தில் இதுதான் கொஞ்சம் மெயினான வில்லியான கேரக்டராகவே இருந்திருக்கு. ஸோ அந்த கேரக்டர் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அண்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி பார்த்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இருக்குல்ல, அதோட நெக்ஸ்ட் அப்படியே ஒரு கண்டினியூஷன் ஆன செக்மெண்ட் தான் இந்த மூவி. இப்போ படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இப்போது கிடையாது அண்ட் நம்மளுக்கு ஒரு நியூ அவெஞ்சர் டீம் வேணும்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இனிஷியலாக பிளான் பண்ணது வேறு, ஆனால் கடைசியில் வந்தது வேறு ஒரு டீமு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் தண்டர்போல்ட்ஸ் என்ன பர்சனாக கேட்டிங்கன்னா நல்லபடியாக இருந்திருக்கு. நல்லா கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல விஷுவல்ஸாகவும் இருந்தது. ஃபைட் அண்ட் ஆக்ஷன் செக்மெண்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் பர்சனலி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அப்படி தான் இனிஷியலாக ப்ரொமோஷன் வைஸ்லையும் எல்லாத்துலேயும் செம்மையாக சொல்லியிருந்தாங்களா. நானும் வந்து ஓகே, ஏன்னா நம்ம ட்ரெய்லரில் அண்ட் டீசரில் என்னென்னலாம் பார்த்துருப்போம்ல, மேக்ஸிமம் அதே தான் வந்து படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் அதுதான் மெயின் செக்மெண்ட்டாகவே இருந்திருக்கு. வேறு எதுவும் புதுசாக பெருசாக வந்து ஏதோ காமிக்கலையா. ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஏன்னா மார்வல் எப்போவுமே நிறைய ஹிடனான சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இதில் பெருசாக ஹிடனான எந்த விஷயமும் இல்லை. என்ன கடைசியில் அந்த போஸ்ட் கிரெடிட் தான் ஒன்று அது கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்தது வைபுக்கு சொன்ன மாதிரி. ஸோ ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணா டெஃபினட்டாக 6 தான் தருவோம் அவுட் ஆஃப் 10. அண்ட் இன்கேஸ் நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் சென்ட்ரி பயங்கரமான விஷயங்கள் பண்ண போகிறாரு, அது கன்ஃபார்ம்டு ஆயிருக்கு. ஏன்னா அந்த ரேஞ்சே கொஞ்சம் நல்லபடியாக காமிச்சிட்டாங்க. அண்ட் என்டையர் இந்த படமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூவான ஒரு டீம் இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி சென்ட்ரியோட கேரக்டரும் இப்போ எம்சியூவில் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காகவே ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.